ஹலோ. சொல்லு மச்சான். எங்கே இருக்கு? இந்த ரூம் தானே வந்துட்டுருக்கேன். ரூம்லாம் வேணாம், கஃபே வந்துரு. கஃபேவா? சரி ஓகே வரேன். கேட்டுருக்கீங்க நிலா எஃப்எம் 91.9ல பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே மீனு. இன்னைக்கு நம்ம ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா இந்த ஒன் சைட் லவ் பத்தி தாங்க. இதே முரளி மாதிரி நம்ம பசங்க காலங்காலமா தெரிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த ஒன் சைட் லவ்க்கே நிறைய ஃபேன் பேஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு மத்தியில இப்ப நீங்க கிட்ட என்ஜாய் பண்றதுக்காக ராவண காதல் படத்துக்காக அடிபொலியா பாட்டு வருது. கிட்ட என்ஜாய் பண்ணுங்க. கேட்டுட்டு இருக்குது நிலா எஃப்எம் 91.9. மெனு இருக்கிற ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட் 160 சார். ஆமாம் சார். கார்த்தி எப்போ வரேன்னா? டேய் ஆர்டர் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன் இரு. என்னடா எங்கடா அவன்? நம்ம டோலக்கு புலந்து கிளம்பிட்டான், வந்துடுவான். ஏய் வெறுப்பேத்தாத. டேய் அவன் தான் வாழை பார்த்துட்டு வருவான்னு தெரியும்ல. இப்போ என்னடா இது வேற. சரி என்ன 2 நாளாக கடப்பை காலை காணோம். ஏன் சாப்பிட்றியாடா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏய் சொல்கிறா. ஒன்றும் இல்லை. டேய் கஷ்டம் பண்ணிட்டாங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். ம். என்ன என்னடா கோவமா இருக்கானா? தெரிலடா, வந்ததுலேருந்து எப்படி தான் இருக்கான். நீ என்னன்னு கேளு. என்னடா கூப்பிட்டுருந்தா? சரி நீ போன வேலை என்னாச்சு? எப்பயும் போல தான். நாளைக்கு சொல்லிடுறேன். ஓ நாளைக்கு கண்டிப்பாக சொல்லிடுவியா? சூப்பர்ரா. ஏய் நம்ம இங்கே வந்தே 1 வருஷம் ஆக போகுதுடா. உனக்கு புரியுதா இல்லையா? டேய் டேய் கஷ்டமெல்லாம் இருக்காங்கடா, கொஞ்சம் அமைதியாக இருக்குடா. இந்த கரும்பு தமிழ் ஆஃப் பண்ணுங்கடா. அத்தனை நாள் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்குது. சரி வீட்டில் பார்த்து பண்ண ஏன் வேணான்னு சொன்னேன்? டேய் அவளை மனசில் வச்சுட்டு வேறு யார் கூட என்னால் வாழ முடியாதுடா. டேய் போய் ப்ரப்போஸ் பண்ணால் அதுவும் பண்ண மாட்டேன். வீட்டில் பார்க்குறவங்களே வேணான்ற என்ன நினச்சிட்டு இருக்க நீ? சப்பாடே தயவு செஞ்சு மூஞ்சி இப்படி இருக்காரா. நான் ஒவ்வொரு வீட்டுக்கே வரேன். நீ அவளுக்கா இவ்வளோ பண்ணுறேல, அவளுக்கு நீ யாருன்னா தெரியுமா? உன் பேரா தெரியுமாடா? நீ அவள் ஸ்கூலில் தான் சீனியராக படித்த, ஸ்கூலில் இருந்தே அவளை லவ் பண்ணுற, அவளுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஏதாச்சும் ஒன்றா தெரியுமாடா அவளுக்கு? எப்படி தெரியும்? அவள் இங்கே என்ன நீ பார்த்தாடி தள்ளி நிற்கிற, பேசவே தகுதி இல்லை. இதெல்லாம் எதுக்குடா லவ் பண்ணுற? சும்மா ஒன் சைடு லவ் பண்ணுற நம்ம உயிரை வாங்க. டேய் நிறுத்துறா. ஆமாடா எனக்கு லவ் சொல்ல தைரியம் இல்லை தான். என்ன பண்ண சொல்கிற? என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு நீயே எப்படி பேசும்போது அவன் என்னை விட்டு போயிருமான்ற பயமே என்னை பக்கத்தில் போக விட மாட்டேங்குதுடா. எனக்கே தெரியாமல் ரொம்ப லவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில, நம்ம 12th ஃபைனல் டே அன்னைக்கு நான் ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது அவனை பார்த்த பாருங்க இன்னும் கண்ணுக்குள்ள அப்படியே நிற்கிதுடா. அதுக்கப்புறம் எங்கே போனா என்ன ஆனா, நம்ம கிளாஸ் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் எங்கே படிக்கிறான்னு தெரிஞ்சு டெய்லியுமே பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசைடா அவளை சேரியில் பார்க்கணுன்னு. ஒரு நாள் சேரியில் பார்த்தப்போ உறைஞ்சி போய் நின்றுட்டேன். அன்றைக்கே லவ் சொல்லலான்னு தோணுச்சு. என்னால் அங்கேருந்து நகர கூட முடியல. இந்த ஃபோட்டோ எப்படி இந்த பாப்பா கிட்ட புரியலையே. யார் கொடுத்தா?
என்னங்க ஒன்றுமே இல்லை. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒன்று நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடந்துச்சுன்னா அதை மிராக்கிள்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மிராக்கிள் எனக்கு நடந்துச்சு. டேய் பயந்ததெல்லாம் போதும் இல்லை. என்னை நீங்கள் இவ்வளோ லவ் பண்ணுறீங்களா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் பாலாஜியும் இவ்வளோ டைமாக பண்ண வேண்டியதாக இருக்குல்ல? நான் எங்கே படிக்கிறேன்னு உங்களோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அவங்கக்கிட்ட சொல்ல சொன்னதே நான் தான். ஆனால் நீங்கள் எனக்காக வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் என்ன வேணான்னு சொன்னீங்க? நான் வேணான்னு சொன்னா? வீட்டில் பொண்ணு பார்த்தாங்கல்ல, பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தீங்களா? பட் நான் பார்த்தேன். நீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகேவே சொன்னேன். நீங்கள் என்னை பார்க்க ஆரம்பிச்சு 2ஆவது நாள்லேருந்து நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நீங்களா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் தான் சொல்லணுமா என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்னடா முடிச்சுக்கிட்டு இருக்க? டேய் சொல்றா. கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேலைக்கு எவ்வளோ சொன்னாங்க போலயே. சிஸ்டர் சிஸ்டர் இது பண்ணான்றாங்க. ஏமா ஏய் ஃபோன் அடிக்குது. சொல்லுங்கப்பா. என்னம்மா என்னைக்கா சொல்லிட்டாரா? ஓ வார்த்தைக்காக தான் நம்ம குடும்பமே காத்திருக்கு. சொல்லிட்டாரு. சந்தோஷமா. வர்றப்ப அவரையும் கூட்டுவாமா? சரிம்மா நான் வைக்கிறேன். ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஆக கண்டினியூ பண்ணலாமா? டேய் லவ்வா சொல்கிறானா சொல்ல மாட்டேன்ட்டு இப்போ கட்டிக்கிறியா? இல்லைடா. டேய் தல்றா ஆமாம் எனக்கு தான் சர்ப்ரைஸ். என் வேலைக்கு அவ்வளோக்கு தெரியுங்களா? நான் தானே முதல்ல அடி ப்ரோ. எப்பயுமே நம்ம நினைக்கிறது அந்த நேரத்தில் நடந்துறதில்ல. அதுக்காக நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்தை வீணடிக்காமல் தைரியமாக போய் சொல்லுங்கள். நம்ம எதிர்பார்க்கறது வருதோ வரலையோ எது வந்தாலும் ஏற்றுப்போமே.